வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 47 தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர் யூடியூபர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் பணம்லாம் கட்ட முடியாது, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு யூடியூப்பில் நம்ம ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அனலிட்டிக்ஸை தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ யூடியூப் அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க, பெண்கள் மற்ற ஜெண்டர்ஸில் எவ்வளோ சதவீதம் பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க, அண்ட் இன்னும் ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து நமக்கு யூடியூப் அனலிட்டிக்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த யூடியூப் அனலிட்டிக்ஸை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ் எல்லா கிரியேட்டர்ஸுமே ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பை தான் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு ஹேண்டியாகவும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை பற்றி கண்டிப்பாக எல்லா கிரியேட்டர்ஸுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்துட்டு அதுவும் இந்த 2022 கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து இன்னும் அதிகமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அப்ளிகேஷனில். பட் அந்த அப்ளிகேஷனை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யூடியூபுடைய அனலிட்டிக்ஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலும் சரி இல்லை பிசி வச்சுருந்தாலும் சரி கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு போயிட்டு தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கு, மேபி அது ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ, நமக்கு ஒரு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூக்கு நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் யூடியூபே கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கூகுள் குரோம் வச்சிருக்கீங்களா அல்லது ஏதாவது ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கீங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.youtube.com டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா யூடியூப்டைய அஃபிஷியல் பேஜ் வந்துடும். ஸோ ஆல்ரெடி உங்களோட சேனலோட இமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. லாகின் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. மேலே டாப் ரைட் கார்னரில் உங்கள் சேனல் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். இன்னொரு சைடு பிசி இல்லைப்பா என்ற மொபைல் மட்டும் தான் இருக்குது, இதில் எப்படி கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைடு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் எப்படி பிசியில் வருதோ சேம் அதே மாதிரியே மொபைல்லையும் வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த பேஜில் தான் வந்துட்டு யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு இதில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் ஃபார் யூ அப்படின்னு போட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக யூடியூப் தரப்புல இருந்தே வந்துட்டு கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்கள் சேனல் நீங்கள் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வியூஸ் ஒன்றும் போல, சப்ஸ்கிரைபர்ஸும் போல, என்ன பண்ணுறது, நம்ம சேனல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் யூடியூப்லேருந்து கொடுக்குற 1-2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனல் வந்து பூஸ்டப் ஆகும், நம்ம சேனல் க்ரோ ஆகும். ஸோ நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கான டிப்ஸும் முதற்கொண்டு இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் நம்ம சேனல் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக மேலே வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம படித்து அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இன்னும் எக்கச்சக்கமான டேட்டாஸை வந்து இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க, அதை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. யாரு கண்டா என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற சேனல்ஸ் எவ்வளவோ இருக்குது. எங்கள்கிட்டருந்து கிடைக்காத ஒரு ட்ரிக்கு ஒரு டிப்பு கூட யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த ஒரு டிப்புனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலும் வந்துட்டு வேறு லெவலுக்கு க்ரோ ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்காங்க மச்சீஸ். இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேரை கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ see you in next video. Until then, bye from Baba. Bye.